திருப்பாவை 10ஆம் பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால், போற்ற பறைதரும் புண்ணியனால், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, தோற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல இன்னொரு தோழியின் வீட்டிற்கு வந்து தோழிமார்களும் ஆண்டாள் நாச்சியாரும் எழுப்புகிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுதே நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அம்மா நாங்கெல்லாம் இப்பத்தான் நோன்பு, இந்த மார்கழி நோன்பை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எடுத்துட்டு இருக்கிறோம் அந்த கண்ணனை அடைவதற்கு. ஆனா நீ பல நோன்பை முன்பே எடுத்திருக்கிற பிறகு அந்த கண்ணன் என்ற சொர்க்கத்தை நீ முன்னாலே அனுபவிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வராம நல்ல துயில் கொண்டு இருக்கின்ற நாங்கெல்லாம் நினைக்கிறோம். அந்த சொர்க்கத்தை நீ அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாய் போல், அதனால தான் இப்படி சுகமா தூங்குற அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்ணு வாயை திறந்தாலும் வம்பு, வாய் பேசாட்டினாலும் வம்பு, நம்ம வாயை மூடியே இருப்போமேன்னு அந்த உள்ளார இருக்கிற தோழி கம்முன்னு இருந்தா. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், ஏமா நீ வாயை தான் திறக்கல, வாசலையாவது திறந்து வரக்கூடாதா, நீ அனுபவிச்ச கண்ணனை எங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவ கேட்குறா, நான் கண்ணனை பார்த்தேன், நான் நோன்பு மேற்கொண்டேன், நான் கண்ணனை அனுபவிச்சேன்னு உங்களுக்குலாம் யார் சொன்னது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு இப்பதான் கோவமா கொஞ்சம் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய தோழிகளும் ஆண்டாலும் சொல்கிறார், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால், போற்ற பறை தரும் புண்ணிய நாள். அதாவது இந்த துழாய் அப்படின்னா, நற்துழாய் அப்படின்னா துளசி. துளசியினுடைய நறுமணம் உன்னுடைய வீட்டில் தான் வீசுது, அதனால தான் கண்ணன் இங்கே இருப்பாரோ நீ எல்லாத்தையும் யோசிச்சு அனுபவிச்சிருப்ப அப்படின்றதுக்காக நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னதற்கு, அவன் பரம்பொருள், எங்கேயும் பறந்திருக்கக்கூடியவன், அவனினுடைய அந்த துளசி வாசனை இங்கே வீசுவது என்பது பெரிய ஐயமா? அது என்ன பெரிய குற்றமா? எல்லா இடத்துலையும் அவனுடைய வாசம் இருக்குமே. ஆமா ஆமா, உனக்கே தெரிஞ்சிருக்குதுல்ல. பின்னாடி இருக்கக்கூடிய தோழிகளும் ஆண்டாலும் சொல்கிறார். அதனால்தான் நாங்க சொல்றோம், நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால், போற்ற பறை தரும் புண்ணியனான். நீயும் எழுந்து வந்து எங்களோடு இந்த நோன்பை மேற்கொண்டு கண்ணனுக்கு கைங்கரியம் செய்வதற்கான அருமையான வாய்ப்பை ஏன் நழுவ விடுற? சீக்கிரம் கிளம்பி வா. நாமெல்லாம் போய் நந்தகோபன் வாசல்ல அந்த கண்ணபிரானை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, வாயேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னமும் அவன் வரல அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கோவமா, பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த கும்பகர்ணன் ராம அவதாரம் எடுத்த பொழுது, ராமன் கும்பகர்ணனை தோற்று அவனை யுத்தத்திலே வென்று அவன் நரகத்திற்கு சென்று விட்டான். அந்த கும்பகர்ணன் தோல்வியுற்றான் அப்படின்னா எப்பவுமே ஒரு நியதி உண்டு, தோல்வியுற்றவர்கள் வெற்றியுடையவர்களுக்கு தங்களுடைய செல்வத்தை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நியதி உண்டு இல்ல. அப்படி அந்த கும்பகர்ணன் தன் சொத்தான துயிலை, அதாவது தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானோ, அதனால தான் நீ தூங்கிக்கிட்டே இருக்கியா என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே உள்ள இருக்கிற அந்த பெண், கிருஷ்ணா கிருஷ்ணா, ஐயோ எப்படி சொல்றாங்க, ஒரு ராட்சசனோடு என்னை போய் ஒப்பிட்டு சொல்கிறார்களே அப்படின்னு சொன்னதுக்கு தான், ஆஹா பத்தியா, அதுக்கு தான் நாங்க சொன்னோம், ஆற்ற அனந்தல் உடையால் அலங்கலமே. நீனு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றியே, அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றதே எவ்வளோ அழகாக இருக்கு. நாங்க சொல்றதை காட்டிலும் நீ சொல்வது தேவாமிர்தமா எங்க காதுல செவியில வந்து விழுதே. அதை அந்த கிருஷ்ணன் கேட்டா இன்னும் எப்படியெல்லாம் அனுபவிப்பான். அதனால உள்ளாரதே பேசுற நீ கதவை திறந்து எங்களோடு வந்து அந்த கிருஷ்ணனை அனுபவிக்க கூடாதா? உன்னை புறத்திலே பார்க்கும்பொழுது நாங்களும் சந்தோஷப்படுவோமே அப்படின்னு சொன்ன உடனே அவளும் சரி என்று அந்த கதவை திறந்து வருகிறார். அப்படி வரக்கூடியவள் தோற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னாங்க. தோற்றமாயினா அவ அந்த தூக்க கலக்கத்திலையும் அந்த கண்ணன் மேல் இருக்கக்கூடிய அந்த மயக்கத்திலையும் வந்து அந்த கதவை திறந்து அந்த கண்ணனை அனுபவிப்பதற்காக மற்ற தோழிகளோடு சேர்த்து தானும் இந்த நோன்பை மேற்கொள்கின்ற விதமாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை மிகவும் அழகாக நமக்கு அமைத்திருக்கிறார்.